அதாவது வழக்கறிஞர் பாரதி இங்கே தான் டீடைன் பண்ணி வைக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் காலையிலேருந்து எல்லா இடத்துலையும் தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது உணவு, தேவையான தண்ணீர் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துருக்கு. இது ஒரு அராஜக போக்கு, சர்வாதிகார போக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர், 2000 தூய்மை பணியாளர்கள் அமைதியாக அறவழியில் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவங்கள தேவையான அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டத்திற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்கள ஏதோ தீவிரவாதிகள் போல், ஏதோ ஒரு செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்தவர்கள் போல் 10-15 இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஏதோ ஐசோலேட் பண்ணி, ஏதோ தீவிரவாதிகளை ஐசோலேட் பண்ணி, ஏதோ பெரிய கொலை குற்றம் செய்தவர்களை ஐசோலேட் பண்ணி விசாரிக்கிறத போல ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அங்கே ரிப்பன் பில்டிங்கில் கைது செய்யப்பட்டவர்கள் இங்கே கீழ்கட்டளை, இன்னும் தள்ளி ஆலந்தூர், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி ஒவ்வொரு இடத்துலையும் பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்ன ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டாங்க? அவங்க ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கல. என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்க்கட்சி தலைவராக என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவர் நான் உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வேற இன்னும் அவங்க ஒன்றும் பெரிய கோரிக்கைலாம் கேட்கல. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொரு நாள் இப்போ 2000 குடும்பங்களை ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அதை பற்றி உங்களுக்கு கேட்கறது கூட இல்லை. சரி, 15 நாளைக்கு முன்னாடி இந்த உத்தரவு போடப்பட்டப்ப முதல்வர் உடல்நிலை சரியில்லையே, அவர் மருத்துவமனையில் இருந்தார். நேற்று இந்த கைதி நடக்கிறப்ப ஒரு திரைப்படத்தில் உட்காந்து, திரைப்படத்தை ப்ரீவியூ ஷோவில் உட்காந்து, இப்போ சாவகாசமாக தனியாக உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு டைம் இருக்கிற ஒரு முதல்வர் அந்த வழியில் இருக்கிற 2000 குடும்பங்கள், 2000 பேரும் ஒன்றும் பெருசாக அவங்களுடைய ஒரு பெரிய பொருளாதாரத்துக்குலாம் போராடல. அவங்களோட டெய்லி இன்றைக்கி நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, அடுத்த நாள் வேலைக்கு சாப்பாட்டுக்கோ, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கோ, இல்லை அடுத்த நாள் குழந்தைகளுக்கு பால் பாக்கெட் வாங்குறது கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியாத ஒரு முதல்வர் எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தேவை? ஒரு உட்காந்து 3 மணி நேரம் சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிற ஒரு முதல்வருக்கு ஏன் உட்காந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இவர்களுக்காக செலவு பண்ணி ஏன் என்ன பிரச்சனை கேட்க கூட முடியாதா? இன்னைக்கு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார், இந்த வழக்கு நாங்கள் நிரந்தரம் பண்ணியிருப்போம், ஆனால் வழக்கு கோர்ட்டில் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இது ஒரு அமைச்சராக அவருக்கு இது கூட தெரியலையா? ஒரு அமைச்சருக்கு இது கூட ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியலையா? ஏன் நீங்கள் நிரந்தரம் பண்ணுங்களேன், நாளைக்கே வழக்கு வாபஸ் பெறப்படும், அப்புறத்துக்கு கோர்ட்டே வழக்கை முடித்து வைத்துவிடும். இது ஒரு காரணமாக சொல்லி கோர்ட்டில் வழக்கு பெண்டிங் இருக்குது, அதனால நாங்கள் நிரந்தரம் பண்ணுறதுலாம் ஒரு சப்பக்கட்டான வேலை. இன்றைக்கி இவங்களை டீடைன் பண்ணியிருக்கிறது நாங்கள் காலையிலேருந்து எங்களுடைய நிர்வாகிகள் பார்க்க முயற்சி செய்தோம். ஏன்னா பாரதி இங்கே வைக்கப்பட்டுள்ளார். அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல, அவரை யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இவங்க என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, இங்கே இருக்கிற டீடைன் பண்ண யாரும் அவருடைய குடும்பத்தை கூட தொடர்பு கொள்ள முடியல. என்ன நிலைமை இருக்காங்க? இரவு நாங்கள் நிறைய வீடியோ காட்சிகள் பார்த்தோம். காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்ட நிறைய தூய்மை பணியாளர்கள், நிறைய பேர் போராட்டம் பண்ணவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ நேரம் டீடைன் பண்ணி வைக்கணும்? அவர்களுக்கெல்லாம் பதில் என்ன? நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல கொடுங்கன்றாங்க, அங்கே கொடுக்க வேண்டியதானே, அவ்வளோதானே பிரச்சனையே. ஸோ எங்களுடைய தலைவர் இன்னைக்கு காலையில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்களுக்கு கூட இருந்து துணை நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார்.